விஸ்வா, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? விஸ்வா, இட்லி. ஏய், ஆமா. என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம எப்படி பாக்குறீங்க? அம்மா, என்ன ஆச்சுமா? எதுக்கு இப்படி பண்றாங்க? ஒருவேளை நிச்சயதார்த்தம் நின்று போனதுக்கா? அதுக்கு இதுக்கு ஏன் மேல கோவப்படுறாங்க? ஆக்சுவலா நேத்து நடந்த இன்சிடென்ட்டுக்கு அம்மா தான் என்கிட்ட வந்து சாரி கேட்டு நான் காம்ப்ரமைஸ் ஆகணும். நாம எக்ஸ்பெக்ட் பண்ணதும் அதுதான். ஆனா ரியாலிட்டியில ஆப்போசிட்டா இருக்கே. அம்மா, சின்னத்த, வா. என்னாச்சு சத்யவதி? இதுக்கு அம்மா என்கிட்ட பேசாம கோவமா போறாங்க? கோவமா போல தம்பி, அழுதுட்டு போறாங்க. அழுதுட்டு போறாங்களா? ஏன்? பின்ன பெத்த பையனோட நிச்சயதார்த்தம் நின்னா அழமாட்டாங்களா? இங்க பாருங்க தம்பி, பைரவி அம்மாவோட அதிகபட்ச ஆசையே லக்ஷ்மிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அதோட ஆரம்பமாதான் நேத்து நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை பார்த்து அம்மா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட எதுக்கு பேசாம போறாங்க? பின்ன பைரவி அம்மாவோட ஒட்டுமொத்த சந்தோஷமா இருந்த நிச்சயதார்த்தத்தையே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறுத்திட்டாங்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸால நடந்தா உங்க மேல கோவம் வராதா?
நேத்து நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னு பாவம் பைரவி அம்மா நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் தம்பி, உங்க நிச்சயதார்த்தம் நின்னா அம்மாவுக்கு வலிக்கும்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் தெரியல, ஏன் உங்களுக்கு கூடவா தெரியல? பாவம் பைரவி அம்மா நைட் எல்லாம் ரூம்ல அழுது அழுது கொஞ்சம் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. இங்க வந்து உங்களை பார்த்ததும் நேத்து எல்லாரும் முன்னாடியும் ஏமா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டது ஞாபகம் வந்துருச்சோ என்னவோ, அதான் பாவம் உள்ள போயிட்டாங்க. மாமா, அத்தை உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க மாமா. அவங்களுக்கு எல்லாமே நீங்க தான். அவங்கள போய் நீங்க இப்படி கேட்கலாமா? என் தம்பி, எப்பவுமே உங்களே நினைச்சிட்டு இருக்கிற அம்மாவை இப்படி அழ வச்சு பாக்குறது நல்லாவா இருக்கு? இதுக்குதான் அவங்க உங்களை பார்த்து பார்த்து வளர்த்தாங்களா? உங்களை புத்திசாலியா வளர்த்த பைரவி அம்மாவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் முன்னாடியும் ஈஸியா தலைகுனிய வச்சுட்டாங்க. பாவம், இத பைரவி அம்மா எப்படிதான் தாங்க போறாங்களோ? மாமா போங்க மாமா, போய் அத்தைய சமாதானப்படுத்துங்க. ஆமா தம்பி, இனிமேலாவது அம்மாவை கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க, போங்க. விஸ்வா, வாங்க வாங்க. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா. அம்மா சாரிம்மா, நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை அப்படி கேட்டிருக்க கூடாது. மா மா
முக்கியமான விஷயம் சொல்லணும். மொட்டை மாடிக்கு வா. வா. சொன்னல, நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன துளசி? விஸ்வா, நீ லக்ஷ்மி சொல்றா சத்யவதி சொல்றான்னு கன்ஃபியூஸ் ஆயிடாத. எனக்கு என்னமோ அவங்க ப்ளே பண்ற மாதிரி தெரியுது. என்னதான் இருந்தாலும் அவங்க சொன்னது உண்மைதான துளசி. ஒரு பையனா எங்க அம்மாவை நான் சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷப்படுத்தலைனாலும் சரி, ஹர்ட் பண்ணாமையாவது இருக்கணும். ஆனா நான் அப்படி பண்ணாம அவங்களுக்கு கஷ்டத்தை தானே கொடுக்கறேன். விஸ்வா, நீ ஒண்ணு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல. அவங்க தான் உனக்கு பிடிச்சது கொடுக்காம அவங்களும் சந்தோஷமா இல்லாம கஷ்டப்படுத்திக்கிறாங்க. நான் அம்மாவை ரொம்ப அழ வைக்கிறேன் துளசி. சரி, அதுக்காக இப்ப என்ன பண்ண போற? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க போறேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரினா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க சொல்வாங்க. பண்ணிக்கிறியா? இல்ல, அது என்னால முடியாது. முடியாதுல்ல? அப்புறம் என்னடா? இல்ல, அதை தவிர மத்த விஷயங்கள்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம்ல. ஆல்ரெடி இப்ப அப்படிதானே இருக்க. இங்க பாரு விஸ்வா, பைரவி அத்தைக்கு இன்னும் உன்கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் சந்தோஷமே. அத நீ கொடுக்கணும்னா என்ன மறக்கணும்? அது உன்னால முடியாதுல்ல. நம்ம இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். நீ அவசரப்படாத. ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் அம்மா, யாருமே மிஸ் பண்ணாம இருக்கணும். இதை எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல துளசி. உண்மை என்னன்னு தெரிஞ்சா எப்படி சமாளிக்கிறதுன்னு உனக்கே ஈஸியா புரியும் விஸ்வா. டேய், அம்மா உன்கிட்ட பேசாததுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன காரணம்? அந்த லக்ஷ்மியும் சத்தியவதியும் கொளுத்தி போட்ட வெடிதாண்டா. என்ன சொல்ற? ஆமாண்டா, லக்ஷ்மியும் சத்தியவதியும் தான் பைரவி அம்மா கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி ஏத்தி விட்டு நைட்டு ஃபுல்லா அழ வச்சிருக்காங்க. என்ன சொல்லி ஏத்தி விட்டாங்க? இதாண்டா நடந்துச்சு. இதெல்லாம் எப்படி அந்த லக்ஷ்மிக்கு தெரியும்? அது சரி, இது எப்படி உனக்கு தெரியும்? லக்ஷ்மியோட போன் தானே காமிச்சு கொடுத்தது. போனா? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கத்திரிக்காய், அடடா வாட் a காம்பினேஷன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அடடா அடடா, வாவ். இடைவெளி நேரம்
அழகான இளையுதிர் காலம். ஹே, சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன். அங்கே தொலைந்தவன் நானே, அங்கே தொலைந்தவன் நானே, அங்கே தொலைந்தவன் நானே. ஏய் எடுப்பு. சொல்லுங்க துடுப்பு. விஸ்வா மாமாவோட ஒட்டிக்க பாக்குறேன்னு என்ன துடுப்புன்னு சொல்றியா? அதான உண்மை. பேசு பேசு, உங்க எல்லாருக்கும் இருக்கு வெயிட். ஐயோ மேடம், என்ன 1000 வாளாவா இல்ல ஊசி வெடியா? என்னடா கிண்டலா? ஐயய்யய்ய, இப்ப எதுக்கு காலையிலே வந்து கரைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க? எதுக்கா? தோ இப்ப சொல்றேன். சொல்லுங்க. இதுல என்ன இருக்குன்னு சொல்லு. நீயே பேசிக் மாடல் தான். உன் போன் மட்டும் என்ன ஹைடெக்கா? கேமரா, 4-5 அப்ளிகேஷன், இத்து போன ஒரு செல்ஃபி இருக்கும். வேற என்ன இருக்கு போது? இருக்கு. என்ன இருக்கு? துளசிக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏய் நீ கேக்குறதுக்கு ஏற்பாடு இருக்கா? நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா, நாதி இல்லை பேதம் இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா, ஹே நானும் வாழ்வை ரசிப்பேனா. இல்ல, அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. தலாங்கு தருகிடுத்தோம். என்ன வீடியோன்னு தெரியுமா? நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக நீயும் விஸ்வாவோட ஃப்ரெண்ட்ஸும் டிராமா போட்டீங்கல்ல, அந்த வீடியோ தான். வீடியோ வித் ஆடியோட இருக்கு. பாக்குறியா? இரு காட்டுறேன். இங்க ஒரு தப்பு நடக்க போகுதுடா. அத தடுத்து நிறுத்த நான் வந்திருக்கேன். அந்த மாலையில இருக்கிறது என்னடி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துறது அவ்வளவு நல்லது இல்ல. அப்பாடா, எது எப்படியோ கடைசியா எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் நடந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா ஆமா, என்னதான் மாங்குன்னு மாத்தி மாத்தி பிளான் போட்டு ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா அபி அழகா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க.